Yasin. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى عز وجل في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. وقال رسول الله صلى الله عليه وسلم: اتقوا الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. பெரும்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த மாத்தார்களே, இன்றோடு திருக்குர்ஆனிலே 21 ஜுஸுகள் நிறைவடைந்து விட்டன. சஜிதாவுடைய ஆயத்துகள் 8 ஆயத்துகள் ஓதப்பட்டிருக்கிறன. நம்ம ஜமாத்தார்களே, இன்று மிக ஒரு முக்கியமான நாள். நாமெல்லாம் கலிமா சொல்லி ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கும் இஸ்லாத்தின்படி நடப்பதற்கும் காரணமாக திகழக்கூடிய நாள். இந்த நாளில்தான் பத்ருடைய யுத்தம் நடைபெற்றது. ஆரம்பத்திலே உங்களிடத்தில் பயானிலே நான் சொன்னது போல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை போர்ல தளபதியாக, அமீராக, பொறுப்புதாரியாக சென்றார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எத்தனை? 17. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். புகாரியுடைய அந்த ஹதீஸ் கிதாபுடைய 2வது பாகத்தில் 1வது பக்கத்தில் இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயமாக எழுதும் பொழுது 17 போரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரிற்கு தளபதியாக, படை தளபதியாக, அமீராக பொறுப்பேற்று சென்றிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக நடந்த போர்தான் பத்ருடைய யுத்தம். இந்த பத்ருடைய யுத்தத்தை தெரிவதற்கு முன்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்தே நமக்கு தெரியும். அவர்களுக்கு 40வது வயதில் அல்லாஹு தஆலா நபித்துவம் என்னும் பட்டத்தை வழங்குகிறார். இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் விளங்கணும். எதுவுமே உடனே அல்லாஹ் நமக்கு கொடுத்திட விட மாட்டான். ஒரு 40 வயசு என்ன ஆகணும்? ஆகணும். 40 வயசு ஆகணும். ஏன்னா ரப்புக்கு தெரியும்ல, அல்லாஹ் நபிக்கு நபி பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலே கொடுத்திருக்கலாம், அல்லது பாலிகான பிறகு கொடுத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா 40வது வயதை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வயது பக்குவமான வயது, அனைத்து விஷயங்களிலும் தேர்ச்சி பெற்றவராக, தேர்வு பெற்றவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார். அல்லாஹ் உடனே தூக்கி கொடுக்கல. அவர்கள் அந்த ஆரம்ப வாழ்க்கை, அந்த நாணயமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, இது அனைத்தையும் பார்த்துதான் அல்லாஹு தஆலா அந்த நபி பட்டத்தை கொடுக்கிறார். இப்ப நபியா அதுவரைக்கும் புகழ்ந்த மக்கள்
அதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியமாக பார்த்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு மலையில நின்று, ஓ மக்களே, உதாரணம் சொல்லி சொல்றாங்க. உதாரணம் சொல்லி, உலகத்தில் நபியை போல உதாரணம் சொல்பவர்கள் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. எல்லா ஹதீஸிலேயும் ஒரு உதாரணத்தை அழகாக சொல்லுவான். உதாரணத்தை அழகாக சொல்லுவான். அப்போ ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. எல்லா மக்களையும் அந்த மலை குன்று மீது ஏறி நின்று, உயரமான இடத்தில் ஏறி நின்று எல்லா மக்களையும் அழைத்து, அந்த தெரியுது பாருங்க மலை, இந்த மழைக்கு பின்னால் ஒரு கூட்டம் நம்மளை தாக்குவதற்காக தயாராக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொன்னால், ஒரு கற்பனை வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் நம்புவீங்களான்னு கேட்டான். எல்லாரும் சேர்ந்து ஆம் நாங்க நம்புவோம். ஏன்னா நீங்க அவங்களுடைய முன்னால் அந்த வாழ்க்கையை சொல்றான். நீங்க எப்படிப்பட்ட மனிதர், உண்மையான மனிதர், நாணயமான மனிதர், அது எப்படி நாங்க நம்பாம இருப்போம் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, மக்களே, அல்லாஹ் ஒருவன் உங்களிலிருந்து இறை தூதராக என்னை, உங்களுடைய கூட்டத்திலிருந்து என்னை இறை தூதராக, நபியாக, ரசூலாக உங்களுக்கு அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். அது வரைக்கும் மக்கள் முகம் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, மக்கள் முகம் பூரிப்பா இருந்துச்சு, மக்கள் முகம் பிரகாசமா இருந்துச்சு. எப்ப இந்த வார்த்தையை சொன்னாங்களோ, அம்புட்டு பேர் நான் கத்த ஆரம்பிச்சுட்டான், அம்புட்டு பேர் கதற ஆரம்பிச்சுட்டான். அதுல ஒருத்தவன் அபூ லஹப் நபியை பார்த்து சொன்னான், நபியே, எங்க கொண்டு வந்து நிறுத்தி எப்படிப்பட்ட வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க, நீங்க நாசமா போவீங்கன்னு சொன்னான் நபியை பார்த்து. உடனே ரப்புக்கு கோபம் வந்தது, ஒரு சூறாவை இறக்கினான். தப்பத் யதா அபீ லஹப், நீ என்னடா நபியை பார்த்து நாசமா போகணும்னு சொல்ற, உன் கரம் நாசமாக ஆகட்டும். தப்பத் யதா அபீ லஹப் வ தப். ஒரு நம்ம ஆரம்ப அந்த சூறா கூட ஓதாதீங்கன்னுவாங்க, அந்த சூறா ஓதாதீங்க, லஹபுக்கு போய் என்னது இது போய் சேரும், அவனுக்கு போய் சேரணும், அவன் சொன்னா அல்லாஹ் குர்ஆன் அதை எழுதின ஓதத்தான் ஆகணும். அப்ப அதற்கு பிறகு நபியை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ, நபியை ஏற்றுக்கொண்ட ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, பல சஹாபாக்கள், நபித்தோழர்கள் படுத்தார பாது கிடையாது, மறைஞ்சு ஒளிஞ்சு தொழுதுகிட்டு இருந்தாங்க, மறைஞ்சு ஒளிஞ்சு இந்த தாவத்துடைய வேலையை, தாவாவுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு சுதந்திரமாக இல்லை. அதெல்லாம் வரலாறு, பிலால் ரலியல்லாஹுடைய வரலாறு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாறு, எவ்வளவோ வரலாறுகள். யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ என்ன செய்யறாங்க, அவர்கள் எல்லாம் துன்புறுத்துறது. நபி போய் காபத்துல்லாஹ்ல தொழுவாங்களாம். கேடுகட்ட மனிதர்கள் ஒட்டகத்துடைய குடலை, மாட்டுக்குடல் எப்படி இருக்கும், மாட்டுக்குடல் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும் ஒட்டகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது, அந்த சஜிதாவில் இருக்கும் பொழுது ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து தூக்கி வந்து நபியின் மேல வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம உட்காந்து ஏசியில் உட்காந்து ஜம்முன்னு கும்முன்னு தொழுதுகிட்டு இருக்கோம். ஒரு ஆள் அமர்த்து, ஒரு ஆள் அமர்த்த வேணாம், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நம்மள்கிட்ட. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சஜிதால கிடக்குறாங்க, ஒட்டகத்துடைய குரலை கொண்டு வைக்கிறாங்க, நபிகளால் எந்திரிக்க முடியல. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து எடுத்ததாக வரலாறு நமக்கு சொல்கிறது. படாதவர் நபி யாரு, அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த காலத்தில் மனிதர்களை விலைக்கு வாங்குவான், மனிதர்களை விலைக்கு வாங்கி வீட்டில் அடிமையாக வைத்திருப்பான். அந்த அடிமைகள் எல்லாம் தன் பணத்தை கொடுத்து விடுதலையாக ஆக்கி இஸ்லாத்தை ஏற்க வைக்கிறார். அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு காலகட்டத்தில் அந்த 48வது 49வது வயசுல
படுபாவிகள் என்ன செய்தார் என்று சொன்னால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஊரை விட்டு யார் என்ன தொடர்போ இருக்கக்கூடாது. அந்த ஷுஅபே அபுதா என்று சொல்லுவாங்க, ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு தண்ணி ஓடுகின்ற அந்த ஓடை. யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ நம்மளாம் என்ன செய்யக்கூடாது, ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவு இருக்கக்கூடாது, யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. கொண்டு போய் அங்கே தூக்கி போட்டாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வெறும் தண்ணீரை சாப்பிட்டுக் கொண்டு, உணவை சாப்பிட்டுக் கொண்டு, கிட்டத்தட்ட மக்கால 13 ஆண்டுகள் சொல்றாங்க. ஒரு வீடாக போய் தட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீடா தட்டி இந்த சொல்லுங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், கலிமாவை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, வெற்றி அடைவீங்க. பல துன்புறுத்தல். தாயிஃபுடைய வரலாறு எல்லாரும் தெரியும்ல, இப்படிப்பட்ட வரலாறு. நபிகளார் இப்படிப்பட்ட இரக்க குணம் உள்ளவங்க. அவன் தாய்க்காரங்க பண்ண காரியத்துக்கு அன்னைக்கு மட்டும் ஊன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டிருப்பாங்க. வந்துட்டார் மலக்கு, ரெடியா நிற்கிறார். நபியே சொல்லுங்க, ஏன்னா ரத்தம் என்ன செய்யுது, உலக தலைவர் சய்யிதுல் முர்சலீனுடைய உடலில் இருந்து ரத்தம் ஓடுகிறது. அந்த நிலையில வந்து கேட்கிறாங்க, இந்த மக்களை முடிச்சிடவா, 3 மலைகளோடு சேர்த்து அடித்து விடவா என்று கேட்கிறார்கள். நபிகளார் ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த மக்கள் இல்லாட்டி இனி வரக்கூடிய சந்ததிகள் என்ன செய்வாங்க, ஈமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் உம்ரா செல்கிறோமோ, ஹஜ்ஜுக்கு செல்கிறோமோ, தாயிஃபுக்கு நம்மளை கூட்டிட்டு போகாம வர மாட்டாங்க. தாயிஃபுக்கு அது ஒரு சில குரூப்லாம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா 500 ரியாலா, எத்தனை ரியாலோ, 100 ரியால், நம்ம நாட்டு காசு 2500 ரூபா. ஒரு சில கமிட்டியில் அது முன்னாடி நம்மகிட்ட வாங்கிடுவாங்க. எல்லாம் ஒரே கணக்கு தான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய அந்த வரலாறு, பிறகு ரொம்ப விரக்தியாகி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு, அப்ப மதீனாவில் இருந்து ஹஜ்ஜுக்காக வர்றாங்க. வரும்பொழுது சில நபர்கள் இந்த இஸ்லாம் பரவக்கூடிய செய்தியை பார்த்துட்டு அங்கே போய் சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நபியே இனிமே நீங்கள் உங்கள் இந்த மண்ணிலே நீங்கள் இருக்க வேண்டாம். அந்த மக்கா வாசிங்க என்ன பண்ணாங்கன்னா, இவரை விட்டா சும்மா இருக்க மாட்டாரு. ஹஜ்ஜுக்கு பல ஊர்ல இருந்து ஆட்கள் வர்றாங்க, இங்க இஸ்லாத்துடைய தாவத்துடைய அந்த வேலை நடக்குது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த மக்காவாசிகளுக்கு வெறுப்பேற்றப்படுது. நபிகளாரை முடித்து விடலாம், நபிகளாரை கொலை பண்ணிடுவோம், சோழிய முடிச்சிருவோம் அப்படின்ட்டு நினைத்து அவர்களை வீட்டில் வச்சு கதையை முடிப்பதற்கான எல்லா விதமான ஆயத்துகளும் செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய வரலாறு நீண்ட வரலாறு. அவர்களுடைய கண்களை எல்லாம் அல்லாஹு தஆலா திரையை வைத்து மூடிவிட்டார். சூரா யாசின் அந்த ஆயத்து, வஜஅல்னா மின் பைன ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் அந்த ஆயத்து. அதோட மதீனாவுக்கு போறாங்க. மக்காவை விட மதீனாவில் நபிகளாருக்கு பெரிய வரவேற்பு, பெரிய வரவேற்பு. தப்புலாம் அடிச்சு அழகான கவிதைகள்லாம் பாடி, அழகான கவிதைகள் பாடுறது தப்பு கிடையாது. இப்போ உள்ள கவிதைலாம் இருக்குல்ல, இப்போ உள்ள பாட்டு கவிதை லொட்டு லொசுக்கு இதெல்லாம் என்னது, ஒன்று எல்லாம் சுற்றி பொம்பளையை பற்றி தான் படிப்பாங்க. சுற்றி ஒன்றும் எல்லாம் பொம்பளை பற்றியாக தான் இருக்கு. அப்போ அழகான கவிதைகள் என்பது, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் பொழுது அழகான கவிதை அவங்க படிக்கிறாங்க. பௌர்ணமி எங்கள் ஊருக்கு வருகிறது. பௌர்ணமி பாருங்களேன், எத்தனை வருஷம் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்தான், எத்தனை வருஷம், 13 வருஷம் கஷ்டப்பட்டார்கள்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த ஊர்ல, சொந்த மண்ணுல, சொந்த வீட்டுல, சொந்த தன்னுடைய தாய் அந்த ஊர்ல. இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு 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 சோதனை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வ, மலக்குமார, நபிமார, வேதங்கள் சேர்த்து மொத்தமா திட்டுறது. மொத்தமா அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா, ரப்புக்கு கண் இல்லையா? அவன் கண் இருக்கிறனால தான் நீ உசுரோட இருந்துகிட்டு இருக்க. அவனுடைய கருணைதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எப்படி ரப்பை திட்டுவதற்கு உனக்கு மனது வருகிறது? 13 வருஷம் சிரமப்பட்டார், படாத பாடு. ஆனால் மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனா உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று வரவேற்றார்கள். வரவேற்றான். எப்படிப்பட்ட வரவேற்பு! உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. எல்லாம் நபிகளார் புத்தகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க, போறாங்க. எல்லாரும் ஏன் வீட்டுக்கு வாங்க, ஏன் வீட்டுக்கு வாங்க, ஏன் மக்கள் என்ன பண்ணாங்க சொல்லு? மக்களை துரத்தி விட்டாங்க, வராதன்னாங்க, இருக்காதன்னாங்க. இங்க பார்த்தா அப்படி அல்லாஹ் மாற்றுகிறார். எங்க வீட்டுக்கு வாங்க ரசூல் நாயகம், எங்க வீட்டுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஒட்டகம் யாருடைய வீட்டில் போய் நிற்குமோ அவர்கள் வீட்டில் நான் என்ன செய்கிறேன், நான் தங்குகிறேன். கடைசியில் பார்த்தா ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் போய் அந்த ஒட்டகம் நிற்கிது. இது வரலாறு போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழியுது, ஒரு வருஷம் கழியுது. நபிகளாருக்கு ஒரு செய்தி வருது. இதை மாதிரி அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய அவங்க அப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கலை. அவங்க ஒரு 40 பேர் கொண்ட ஒரு குழுவை, ஒரு பெரிய வணிக பொருட்களை எல்லாம் நல்லா சம்பாதிச்சு நம்ம மதீனா வழியாக தான் என்ன செய்ய போகிறாங்க, போகிறாங்க. நம்ம எல்லாரும் போய் என்ன செய்வோம், கொஞ்சம் லைட்டாக விளையாட்டு காமிப்போம், லைட்டாக கொஞ்சம் ஒரு ஆட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போகிறான். போனால் அந்த அபு சுஃபியான் என்பவர் மிகவும் போர்லையும் சரி, தந்திரத்திலும் சரி பெரிய தேர்ச்சி பெற்றவர். அவருக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அவர் என்ன பண்றாரு, இங்கிருந்து ஒரு ஆள் அனுப்பி மக்காவுக்கு அனுப்பிச்சு, இந்த மாதிரி இவங்க எல்லாரும் வர்றாங்க, அந்த செய்தியை போய் சொல்ல தான் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி இந்த மக்காலவின் சொன்னதோட மக்காவாசிகளுக்கு அப்பத்தான் ரைட்டு, நபிகளார் நம்மளை எதிர்க்கவே துணிஞ்சிட்டாரா, அப்போ நபிகளாரை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது, நம்ம மதீனாக்காரங்கனையும் விடக்கூடாது. அதனால இருக்கிற வீட்டில் இருக்கிற 50 பேர் கிளம்புங்க, என்னென்ன போருக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் இருக்கோ, ஒட்டகம், குதிரை, கவசம், என்னென்ன இருக்கோ என்ன செய்யுங்க, எல்லாரும் கிளம்புங்க, எல்லாரும் கிளம்புங்க. அந்த தலைவர்கள் பெரிய பெரிய உத்துபா, ஷைபா போன்ற அந்த மக்கா தலைவர்கள் எல்லாம், அபு ஜஹல் இவங்கெல்லாம் ரெடியா இருக்கிறான். இப்ப இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கும். அவர் எப்படி தப்பிச்சு போயிட்டார். இப்போ அந்த பத்ர் என்று சொன்னால் இந்த உம்ரா போனவர்கள், அங்கே வேலை போனவர்களுக்கு தெரியும். ஒரு கிணறு இருக்கக்கூடிய ஒரு காலி மைதானம். இந்த அரபுக்காரவங்கெல்லாம் பாராட்டணும். இந்த வரலாற்று இடங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே ஒரு பள்ளி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பள்ளி உருவாக்கி வச்சுருவாங்க. நம்ம போய் 2 ரக்காயத் தொழுதுட்டு அந்த இடத்த போய் நம்ம என்ன செய்யலாம், ராகத்தா பார்த்துட்டு வரலாம். அப்போ அந்த பத்ருடைய யுத்தத்திலிருந்து மசூரா செய்கிறாங்க, இது போல நம்மளை தாக்குவதற்காக, நம்மளை அழிப்பதற்காக 1000 பேர் கொண்ட குழு. இங்கே போனது எத்தனை பேர், 313 பேர். இந்த 313 பேர்கிட்ட என்ன இருக்கு, 2 குதிரை, 2 அந்த குதிரையும் ஆளுக்கு மாறி மாறி என்ன செஞ்சுருக்காங்க, சவாரி பண்ணிக்கிறாங்க. வால் 2 வால் 2 வால். கீழே ட்ரெஸ்ஸு கையில் இருக்கு, மேலே சட்டை இல்லை, பெரிய ஒன்றுமே இல்லை. போருக்கு தயாராக ரெடியாகணும் சொல்லப்படும் பொழுது இந்த தென்னை மரத்தை பார்த்தீங்கன்னா
அந்த தென்னை மரவுடைய குச்சியை பார்த்தீங்கன்னா 2 சைடு ஈக்கி மாதிரி இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும். அது மாதிரி பேரித்தம்பழ மரத்தில் அப்படி இருக்கும். அந்த மாதிரி குச்சி எடுத்து வச்சிருக்கிறான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தில் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. நபிகளார் ஒருபோதும் தானாக முடிவு எடுக்க மாட்டார். இந்த மனுஷனுக்கு தானா முடிவெடுத்து வீணா போனவன் தான் அதிகமான ஆள். தானா நம்ம சொல்றதே இங்கே நடக்கணும், நம்ம சொல்றதே வீட்லையும் சரி, ரோட்லையும் சரி, காட்டுலையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி நடக்கணும்னு ஒரு முடிவு எடுப்பான்ல, அந்த முடிவு விளங்கவே விளங்காது. அவனுக்கும் நல்லா இருக்காது, அவனை சார்ந்திருக்க எவனுக்கும் விளங்காது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆலோசனை செய்வார், மஷூரா செய்வார். அப்போ எல்லா சஹாபாக்களும், மக்காலிருந்து வந்த சஹாபாக்களும் இருக்கிறார், மதீனாவுக்கு உதவி செய்த சஹாபாக்கள் இருக்கிறார். மக்காலிருந்து வந்த சஹாபாக்களுக்கு முஹாஜிரீன்கள் என்று சொல்லப்படும், ஹிஜ்ர் செய்து வந்தவர்கள். மதீனாவாசிகளுக்கு அன்சாரி சஹாபாக்கள் என்று சொல்லப்படும், உதவி செய்தவர். இப்போ நபிகளார் இந்த செய்தியை சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு 1000 பேர் படை கொண்ட ஒரு குழு நம்மளை மொத்தமாக முடிக்க வர்றாங்க, என்ன செய்யலாம்? அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆயமே ரெடி தான், என்ன இருந்தால் ஊருக்கு, இல்லாட்டி எங்கே கபருக்கு, இருந்தால் ஊருக்கு, இல்லாட்டி கபருக்கு போக வேண்டியதாக. ஆனால் நபிகளாருக்கு அவர்கள் சொன்ன விஷயம் அவர்களுக்கு சாட்டி பேச ஆகலை, அவங்களுக்கு திருப்தி ஆகலை. ஏன்னா மதீனாவாசிகளும் வந்திருக்கிறாங்க. இப்போ மதீனாவாசிகள் என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் அப்படின்ட்டு அவங்க தலைவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதில் அந்த கூட்டத்துடைய ஒரு தலைவர் நாயகத்திட, யா ரசூலல்லாஹ், என்ன மசூரா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, முடிவே ஆக மாட்டேங்குதா? அவர் சொன்னார், நாயகமே, நீங்கள் எப்படிப்பட்ட இறை தூதர், நீங்கள் இப்போது எங்கள் அனைவரையும் கடலில் குதிக்க சொன்னாலும், கூட்டிகிட்டு போய் எங்களை இந்த கடலில் போய் குதின்னு சொன்னாலும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், குதிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த போரில் இனி எத்தனை பேர் வந்தாலும் நாயகமே நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், இன்னைக்கு பயப்படாது. இன்னொரு கூட்டத்துடைய தலைவர் அவர் சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய வலது, இடது, மேற்புறம், கீழ்ப்புறம் மொத்தமாக உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், பயப்படாதீங்க, வாங்க இன்ஷா அல்லாஹ் கிளம்பி போவோம். கிளம்பி போனாங்க. அவங்க 1000 பேர் வர்றாங்க. 1000 பேர்கிட்ட என்னென்ன இருக்கு? குதிரை படை, யானை படை, அம்புட்டு பேர் கவசம் போட்டிருக்கிறாங்க. கவசம் இரும்பு கவசம், பாலால் வெட்டினாலும் அடித்தாலும் என்ன செய்யாது, எப்படி நெஞ்ச நிமித்தி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கவசம். இங்கே என்ன இருக்கு? ரெண்டு குதிரை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் பரதேசியாக இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு போர் நடக்க போகுது, அவங்க வந்துட்டாங்க, இவங்க ஒரு இடத்துல கூடாரம் இருக்காங்க, அவங்க ஒரு இடத்துல கூடாரம் இருக்கிறாங்க, நாளைக்கு போர் நடக்க போகுது. நபிகளார் அந்த கூடாரத்துக்குள்ள அமர்ந்து சஜிதாவில் உட்கார்ந்து, தொழுகையில் உட்கார்ந்து துவா கேட்கிறாங்க. யா அல்லாஹ், நாளைக்கு போர் நடக்க இருக்கு, ஒரு கால் இந்த கூட்டத்தை நீ அழிச்சிட்டனா, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டனா, இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். துவால அழுகிறாங்க, உன் வெற்றி எங்களுக்கு தேவையா அல்லாஹ், உனது ரஹ்மத்தான பார்வை எங்களுக்கு தேவையா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹுக்கு, அல்லாஹ் ரோசக்காரன் இல்லை, அல்லாஹ் பெரிய ரோசக்காரன். மனுஷன் கஞ்சப்பைய கேட்க மாட்டான், மனுஷன் பெரிய கஞ்சே, ஆனால் அல்லாஹ் ரோசக்காரன் கேட்க சொல்றான். இப்படி கேட்டுட்டா அல்லாஹுக்கு ரோசம் ஏற்பட்டு விட்டது. அடுத்த நாள் போர் துவங்குகிறது, 2 பேருக்கு சண்டை நடைபெறுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுக்கு மாபெரும் உதவி செய்தார், நீங்கள் குறைவான எண்ணிக்கையாக இருந்தீர்கள். சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். என்ன சொல்றான் தெரியுமா? அவர்களை அழிப்பதற்காக 3000 மலக்குமார்களை, எவ்வளோங்க?
ஒரு மலக்கு போதும் வந்து இப்படி திருப்பி தூக்கி போடுறது. ஆனால் அல்லாஹ் தஆலா பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை கண்ணியப்படுத்தும் விதமாக எத்தனை மலக்குமாறு? 3000 மலக்குமார்களை. 3000 இல்லையா, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் பிஹம்சத்தி ஆலாஃப் 5000 மலக்குமார்களை நாங்கள் அனுப்பி வச்சோம். அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்து சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒண்ணுமே செய்யலைங்க, எதிரி முன்னாடி நிற்கிறாரு, வாளை தூக்குறேன், என் கையில கட்டைய கத்தியா நினைச்சு என்ன செய்கிறேன், இப்படிதான் தூக்குறேன். அவர் என்னங்கிறாரு, மடிஞ்சு விழுகிறார். அப்ப அல்லாஹ் தஆலா மாபெரும் வெற்றியை கொடுத்தார். ஒரு நீண்ட வரலாறு. இந்த ஏன் இன்று அதை பற்றி பேசப்படும் சொன்னால், அந்த போர் நடந்த நாள் இந்த நாள். இந்த நோன்புடைய பிறை, ரமலானுடைய பிறை 17 தான் இந்த போர் நடைபெறுகிறது. இப்ப நாமெல்லாம் என்ன கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு என்ன கைமாறு செய்தாலும் என்னாகாது, ஈடாகும். நம்மளால் முடிந்தது அந்த பத்ர் சஹாபாக்களை நினைத்து அவர்களுக்காக ஒரு யாசின் ஓதி, அவர்களுடைய ஹக்கில் அவர்கள் எப்படி ஈமானிலே உறுதியாக இருந்தார்களோ, எப்படி இஸ்லாத்தை பற்றி பிடித்து செய்தார்களோ, அந்த நம்பிக்கை நமக்கு வரணுமா வேணாமா? இன்னைக்கு காசால, ஈரான்ல, மற்ற ஊர்களில், துபாயில், மற்ற இடங்கள்லாம் இன்னைக்கு என்ன இருக்கு, எல்லாரும் பயத்தில் இருக்கிறான். மேலே இது பறக்கிற மாதிரி என்ன பறக்குதான், அவன் சார் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டான் தெளிவாக, உங்களெல்லாம் அடிக்க மாட்டான். அமெரிக்காரன் எங்கே இது வச்சுருக்கானோ அங்கே தான் என்ன செய்வான். அடப்பாவே எங்களை தாண்டி தாண்டா போகுது, நீ போடுறதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நாங்கள் மிஸ் ஆயிடுவோம், நீ போடுறதுல ஒன்று மிஸ் ஆனாலும் நாங்கள் மிஸ்ஸாக போயிடுவோம். அதனால் இப்போ அங்கேருந்து ஃபோன்லாம் வருதா இல்லையா, நம்ம ஃபோன் வச்சு கேட்குறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பதட்டமில்லாத சூழல், எல்லா மக்களுக்கும் அமைதியும் சாந்தியும் விரும்பக்கூடிய எல்லாம் நிய்யத்தை வச்சு இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அந்த பத்ர் சஹாபாக்களை நினைத்து ஒரு யாசின் ஓதப்படும். யாசினுக்கு பிறகு துஆ செய்யப்படும். ஜமாத்தார்கள் அனைவரும் முழுமையாக இருந்து கலந்து அந்த துஆவை பெறுமாறு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஹதீஸிலே வருகிறது, இந்த பத்ரிலே எத்தனை சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்களோ 313 சஹாபாக்கள், 313 சஹாபாக்கள். இந்த 313 சஹாபாக்களும் சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். அப்ப அந்த இதுல எத்தனை பேர் ஷஹீதாகிறாங்க? 14 சஹாபாக்கள் ஷஹீதாகிறாங்க. 8 அன்சாரி சஹாபாக்கள் மதீனாவை சேர்ந்தவங்க, 6 மக்காவை சேர்ந்தவங்க. அவர்கள் எல்லாம், அந்த சஹாபாக்கள் எல்லாம் நாம் அவ்வப்போது நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அவர்களுக்காக இப்போது யாசின் ஓதப்படும். அமைதியாக இருந்து கேட்டு முழுமையாக துவாவை முடித்துக்கொண்டு இந்த இன்ஷா அல்லாஹ் நாம் செல்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. நவைத்து சௌமகதி அன் அதாயி